அதான். ஸோ இரண்டு இது, ஒன்று வந்து சட்டப்பூர்வமாக பார்க்கணும், இன்னொன்று அரசியல் சார்ந்து பார்க்கணும். ஜேசிடி பிரபாகர் அவர்களும் அஇஅதிமுகவில் உறுப்பினராக இருந்தவர். அவர் எடப்பாடியாரோடு இருந்த பிரச்சனையினால் வெளியில வந்தவர். அதனால அவர் அரசியல் சார்ந்து அவர் என்ன முடிவெடுப்பார் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்கு. விதிகளுக்கு உட்பட்டு இல்ல, விதிகளுக்கு உட்பட்டு அந்த விதிகளுக்கான இன்டர்பிரேஷன் அவர் என்ன எடுத்துக்கிறார் அப்படின்றது இருக்குல்ல. அந்த இன்டர்பிரேஷன் சிலது ஓப்பனா இருக்கிற இன்டர்பிரேஷன் இருக்கு. ஸோ அதற்கான கேள்விகள் அப்படின்றது ஒன்று. இரண்டாவது விஷயம், அரசியல் சாராமல் இன்னொரு கேள்வி அப்படின்னா, இரண்டு பேருமே ரெப்ரசன்டேஷன் கொடுத்த போது அவையை அழைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க தான் அழைச்சது தான் அப்படின்ற நிர்ணயம் முன்னாடியே எடுத்துக்கலாமே, ஏன் அவையை அழைத்த பின்னார் கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு பார்வை. இதுலேயே அரசியல் சார்ந்த இன்னொன்று, அந்த டிவிஷன் இல்லாம பை வாய்ஸ் ஓட் அவங்க எடுத்துக்க முடியும். ஏன் அந்த டிவிஷன் அண்ட் பை ரேசிங் அவங்க எடுக்கிறதுக்கான தேவை இருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம நிர்ணயம் செய்ய முடியுமா, எண்ணிக்கை என்ன இருக்கு அப்படின்ற எண்ணிக்கையை நிர்ணயமும் செய்ய முடியும் அப்படின்ற காரணத்தினால தான் பை டிவிஷன் அண்ட் பை கவுண்ட் எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகளும் வருகிறது. ஸோ அதனால ஸ்பீக்கர் அவர்கள் அதில் தெளிவாக இருந்திருக்கிறார். அவர் வந்து எது ஆதாயமாக இருக்கும் இல்லை அப்படின்ற நிலைப்பாட்டை நான் அப்புறமா பார்த்துக்கலாம், ஆனால் நான் அந்த கிளாரிட்டியை வந்து முன்னாடியே கொண்டு வந்துட முடியும் அப்படின்றதுக்காக தான் பை டிவிஷன் அண்ட் பை கவுண்ட் அப்படின்றத எடுக்கிறாங்க. ஆனால் அந்த பை டிவிஷன் அண்ட் கவுண்ட்டுக்கு முன்னாடி நான் வந்து யார் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியோட லீடர், யார் விப்ன்ற நிர்ணயத்தை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற முடிவும் அவர் எடுத்திருக்கலாம். அது அரசியல் காரணமாக தான் அந்த நிர்ணயத்தை அவர்கள் முன்னாடியே செய்யவில்லை அப்படின்ற பார்வையும் பார்க்கணும். இல்ல அப்படி பார்த்தோம்னா, நீங்க சபாநாயகர் பொறுப்பேற்கும் போதே கட்சி தரப்பில் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. ஆனா திரு எஸ்பி வேலுமணியும் அங்க பேசுறாரு. அவரும் பேசும்போதுதான் அந்த அரசியல் காரணமாக ஸ்பீக்கர் வந்து அரசியல் காரணமாக அவருக்கு ஆயத்தமாக அதை வந்து சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். ஏன்னா இப்போ வந்து சப்போர்ட் கேட்கும் போது அந்த மோஷன் பாஸ் பண்ணும்போது ஒருத்தர் தான் ஒரு கட்சியில இருந்து பேச முடியும். ஆனா அதிமுகல மட்டும் ரெண்டு பேர் பேசுறாங்க. அப்ப யாரை நீங்க லீடர் நீங்க நிர்ணயம் செய்யாமல் நீங்க இருவருக்குமே வாய்ப்பு கொடுக்கிறதுக்கான தாவேகா வழி செய்து விட்டது அப்படின்ற அந்த பார்வையும் இருக்கிறது. ஏன்னா ஸ்பீக்கர் அங்க இருந்து வருகிறார். அப்ப அதற்கான நிர்ணயம் வந்து முன்னாடியே செஞ்சுட்டா அப்புறம் அது என்னன்னு இருக்கும். இல்ல ப்ரோடைம் ஸ்பீக்கருக்கு அதற்கான வாய்ப்பு இருந்தா ப்ரோடைம் ஸ்பீக்கர் ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கவே முடியாது, ஒருத்தருக்கு தான் கொடுத்திருக்க முடியும். இவர் ஸ்பீக்கர் ஆனதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு வருகிறது. சோ அப்போ தாவேகாவோட ரோல் என்ன இருக்கு அப்படின்றது எல்லாருமே அரசியல் கட்சிகளாக முன்னாடி பேசும்போது பாஜகவோட ரோல் இருக்கா, பாஜக போய் சென்று வந்து சந்திச்சு விட்டார்களா இல்லையா அப்படின்னு. இங்க வந்து தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து விட்டார்களா, முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்து விட்டார்களா, அவரோட ரோல் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கணும். மகாராஷ்டிரால மட்டும் நடந்தா அது பிஜேபி காரணம், தமிழ்நாட்டில் நடந்தாலும் திரும்பி மறுபடியும் பிஜேபி தான் காரணம், தாவேகாவும் விஜய் அவர்களும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது பயங்கர காமெடியா இருக்கு.